வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் தாருலிங்கம் என்ற தலைப்பில் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக கோயில்களில் வழிபடப்படும் சுவாமி சிலைகளை கருங்கலில் வடிப்பது வழக்கம். தமிழ்நாட்டில் உள்ள சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கங்கள் அனைத்தும் கருங்கல்லால் ஆனவையே. மேலும் ஸ்படிகம் மற்றும் மரகதக்கல்லிலும் லிங்கங்கள் வடிக்கப்படுவது வழக்கம். மரத்தை கொண்டு செய்யப்படும் லிங்கங்கள் தாருலிங்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிவன் கோயில்களில் பால பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக சமயங்களில் மூலவரை அகற்றி அதன் சக்தியை தாருலிங்கத்துக்கு ஆவாகனம் செய்து கும்பாபிஷேக திருப்பணிகள் முடியும் மட்டும் தாருலிங்கத்தை வழிபடுவது வழக்கம். எல்லா வகையான மரங்களிலும் தாருலிங்கத்தை வடிப்பது கிடையாது. பொதுவாக வன்னி மரம், தேவதாரு மரம், அரச மரம், அகில் மற்றும் கருங்காலி, வில்வம், வேங்கை மரம் போன்ற மரங்களை கொண்டே தாருலிங்கத்தை வடிப்பது வழக்கமாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.